அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு ஸ்தோத்திர பிரியா சூர்யா கடிப்பிரியா கண்டா கலக பிரியா நாரதா எனும் பட்டத்தை பெற்றவன் நான். நாய் என்றால் நாதம், ராய் என்றால் ராகம், தாய் என்றால் தாளம், இரு என்றால் ரீங்காரம், நாவையை ரதம் கொண்டு செலுத்தக்கூடிய நாரதனாகப்பட்ட நான் அணிதினமும் அனுஷ்ட நித்திய காரியங்களை முடித்துக் கொண்டு தாயில் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்கதொரு மந்திரம் இல்லை என்ற வாக்கிற்கிணங்க சத்தியலோகம் சென்றேன். ஈ முதல் எறும்பு புல் பூண்டு முதலிய 84 லட்சம் ஜீவராசியும் அடையக்கூடிய தந்தை பிரம்மனை பணிந்து வெள்ளை கிளை கொடுத்தி வெள்ளை பணிபூண்டு வெள்ளை அரியாசனம் தெரிவிச்சிருப்பாள். அரசரோடு தம்மை சரியாசன் வைத்த தாயே போற்றலுக்குரிய தாய் கலைவாணியை பணிந்து வைகுந்தம் சென்றேன். மச்சா குருமா வாமனா நரசிம்மா பரசுராமா ராமா படராமா கண்ணா கல்கி எனும் 10 அவதாரத்தை கதாநாயகன் எனது பாட்டன் 12ஆம் பணிந்து கைலேயங்கள் சென்றேன். உலகலாம் அடர்ந்து ஓதற்கரியவன் நிலவனாக நீர்மொழி வேணியன் அணைகள் சோதியன் அம்பலத்தாடுவாள் மன்னர் செல்லமடி வாழ்த்தி அனுபவம் திருநீரிட்டார். யார் கட்டார் சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார் என்பதற்கு எம்பெருமான் சிவபெருமானை பணிந்து கழகம் தேடி இந்த உலகினை வளமரக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்துல தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டாலும் என் அண்ணன் தக்கனின் சாபத்துக்கணங்க எனது சிரமமாகப்பட்டது 1008 சுக்கலாக வெடித்து சிதறியுடைய சிரமமாகப்பட்டது 1008 சுக்கலாக வெடி அன்பளிப்பு வாங்கிக்கிறையா சொல்லுவீங்களா? சரி, அன்பு நண்பர்கள் கோலார் குரூப்ஸ் அன்பு நண்பர்கள் சார்பாக ரூபாய் 101 அன்பளிப்பு வழங்கி காமாட்சி மணிப்படி ஒரு பாடல் கேட்டிருக்கிறார்கள். அன்பு நண்பர்களுக்கு மனமார்ந்து நன்றி தெரிவித்து மற்றும் தமிழ்ச்செல்வம் அருமை ஐயா அவர்கள் சார்பாகவும் அருமை அப்பா தமிழ்ச்செல்வம் அவர்கள் சார்பாகவும் ரூபாய் 101 வழங்கி கண்ணத்தோர் தான் ஒளியிலே காதல் தோல்வி பாட்டு இப்போ கேட்குதா உங்களுக்கு? சரி, பாடிறேன். அருமை அப்பா அவர்கள் மனமார்ந்து நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆக அந்த அடிப்படையில் ஒரு நாள் ஒன்று கலகம் செய்யப்பட்டால் சிரமமாகப்பட்டது 1008 சுக்கலாக கவனிக்க மாட்டேன். உங்க கவனத்தை சந்தர்ப்ப நேரம் பார்த்து சொல்றேன். அப்பவும் எங்கிட்ட கவனம் இருந்தாலும் எங்கிட்ட அடிக்கிறீங்களே. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. ஒரு அளவுக்கு மேல பொறுமை மீறி போச்சுன்னா உங்க 4 பேரையும் 400 வருஷம் ஆமையா சமைச்சிருவேன். ஒழுக்கமா இருந்துக்கிறங்க. சாமி சமைக்கிறதா சமைக்க. ஆமா, சைவமா சமைக்க. ஏன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அது ஆமையா சமைக்கிறீங்க. நல்ல பெப்பர் போட்டு நல்லா சூப்பரா தூக்கலா போட்டு சமைங்க. ஏன் ஆமையா பொரிச்சு கொடுக்குறேன், அவிச்சு தர்றேன். ஆமை கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க. நல்லா இருக்குமா? ஆமையா அப்புறம் மாதிரி சபித்து விடுவேன் என்று கூறினேன். சபிச்சிருவேனீங்களா? ஆமா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இருந்தாலும் பார்த்து பொறுமையா வாங்கய்யா, பார்த்து வாங்க. முத்துக்கருப்பன் அமலா குடும்பத்தார்கள் சார்பாக மாதவன் அவர்களுக்கு 500 ரூபாய் அன்பளிப்பாக. அமலானா வேறு யாரும் கிடையாது. நான் பிறந்தது வேணால் எங்கள் வீட்டில் இருக்கலாம், ஆனால் வளர்ந்தது எல்லாமே எங்கள் சித்தி வீட்டில் தான், அமலா சித்தி வீட்டில் தான். அப்படி என்னுடைய சித்தி அமலா சித்தி அவர்கள் பழைய நெடுவேலை சார்ந்த முதலில் கிராமத்துக்கு முதல் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பினை 2வது முறையாக நல்கிய மாபெரும் கிராமமாகிய பழைய நெடுவேலை சார்ந்த மாபெரும் கிராமத்தின் பெரியோர்களுக்கும் இந்த விழாவினை நடாத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது திறமை தாய்மார்களுக்கும் நாடக ரசிகர்களுக்குமே நன்றி தெரிவித்து பழைய நடுவில் சேர்ந்த எனது மரியாதைக்குரிய அருமை சித்தப்பா முத்து
முத்துக்கருப்பன் அவர்களுக்கும் என்னுடைய அருமை சித்தி அமலா சித்தி அவர்களுக்கும் அவர்கள் மற்றும் என் தங்கை தம்பிகள் அனைவருக்குமே என் சார்பாக நான் சார்ந்த கலைக்குழு சார்பாக என் குடும்பத்தார்கள் சார்பாக முதற்கு நன்றி தெரிவித்துண்டு 500 அன்பொழி வழியை கௌரவப்படுத்திய எனது சித்தி அவர்கள் குடும்பத்தார்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றி தெரிவித்து கலைப்பணி தொடரலாம். நன்றி, வணக்கம், வணக்கம். அந்த அடிப்படையில் யாரை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் அருகினை எழுந்தின மானை முகந்தனை செருவினை சென்னிட சேனை சுமந்தனை வரிவினை வெஞ்சின வாடை பணந்தனை திருவினை தந்தனும் திருவிசனை என்ற போட்டலுக்குரிய ஆதி முதல் கடவுள் எம்பெருமான் விநாயக பெருமானை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும். படியலாம் எம்பெருமான் விநாயக பெருமானை. ஓங்காரமே அது கணநாதமே, ஓங்காரமே அது கணநாதமே, நாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே, விநாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே, ஓங்காரமே. ஐங்கரத்தான் தருவான் அனுக்கிரகமே, ஒரு ஆபத்தில் காக்கும் அவன் அபயக்கரமே, ஐங்கரத்தான் தருவான் அனுக்கிரகமே, ஒரு ஆபத்தில் காக்கும் அவன் அபயக்கரமே, தும்பிக்கையேந்தும் மணிக்கலசமே, இனி இன்பங்கள் எல்லாமே நம் வசமே, கணநாதமே, நாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே, விநாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே, ஓங்காரமே கணநாதனே. வினைகளை இரு செவிகள் விசிறி விடும், விழிகளில் அருள் பார்வை வெற்றி தரும், வினைகளை இரு செவிகள் விசிறி விடும், விழிகளில் அருள் பார்வை வெற்றி தரும், பாவம் பொடி பொடியாய் பறந்து விடும், அவன் பாதம் படிப்படியாய் ஏற்றிவிடும், பாவம் பொடியாய் பறந்து விடும், அவன் பாதம் படிப்படியாய் ஏற்றிவிடும், ஓங்காரமே அது கணநாதனே, நாயகன் திருநாமம் வினை தீர்க்குமே, விநாயகன் வினை தீர்க்குமே, ஓங்காரமே அது கணநாதமே. விநாயக பெருமானை பணிந்து கழகத்தை திறந்து விட்டாலும் கூட மேலும் யாரை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் அருவம் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் இன்று ஜோதி பிளமதொரு மேனியாகி கருணைக்கு முகங்கள் ஆறும் கரங்கள் படியிடும் கொண்டு ஒரு திருமுருகன் வந்தான் உதித்தன உலகமைய என்ற போற்றலுக்குரிய எம்பெருமான் முருகப்பெருமானை இந்த கதையின் தலைவன் தமிழ் இனத்தின் பெரும் தலைவன் எம்பெருமான் முருகப்பெருமானை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்பதால் பணியலாம் எம்பெருமான் முருகப்பெருமானை. சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது, சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது, நன்மையெல்லாம் நடக்குது, சந்தனம் மணக்குது கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது, நித்தமும் பாடியோ நீராட்டுவோம் பச்சை நிறத்திலே பட்டாரை நாம்
நாம் கட்டுவோம். நித்தமும் பாடிலே நீராட்டுவோம். பச்சை நிறத்திலே பட்டாடை நாம் கட்டுவோம். திருநீரின் தத்துவம் தந்தை என்போம். அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம். திருநீரின் தத்துவம் தந்தை என்போம். அதில் திகழும் குங்குமத்தை அன்னை என்போம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. பன்னிரு விழிகளில் மைதிக்குவோம். பன்னிரு செவிகளில் நகைமூட்டுவோம். பன்னிரு விழிகளில் மைதிக்குவோம். பன்னிரு செவிகளில் நகைமூட்டுவோம். திருமார்பில் ஒளி வீசும் கவசமிட்டு தேன் சிந்தும் முல்லைப்பூ மாலையணிவோம். திருமாலின் ஒளி வீச்சும் கவசமிட்டு தேன் சிந்தும் முல்லைப்பூ மாலையணிவோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. விரலுக்கு மோதிரம் பவனத்திலே, கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே. முருகன் விரலுக்கு மோதிரம் பவனத்திலே, கையில் விளையாடும் கங்கணங்கள் வைரத்திலே. தங்கத்திருப்பாதம் வணங்கும் போது திருப்பாதம் வணங்கிடும் போது பெறுகின்ற சுகத்திற்கு எல்லையேது. நாம் பெறுகின்ற சுகத்திற்கு எல்லையேது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. மயில் மீது மன்னனை அமர்த்தி வைத்து ஏழு சுரப்பாடும் கிண்கிணி சலங்கை எட்டி. மயில் மீது மன்னனை அமர்த்தி வைத்து ஏழு சுரப்பாடும் கிண்கிணி சலங்கை கட்டி. வெட்டி வேலுடன் சேவல் கொடி ஏற்றி வைத்து, வெட்டி வேலுடன் தேவன் கொடி ஏற்றி வைத்து ராஜாதி ராஜனுக்கு முடி சூட்டுவோம். இந்த ராஜாதிராஜனுக்கு முடிசூட்டுவோம். சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. கந்தகிரி கோவில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. நன்மையெல்லாம் நடக்குது. நன்மையெல்லாம் நடக்குது. எம்பெருமான் முருகப்பெருமானை மணிந்து கலகத்தை திறந்து விட்டாலும் கூட தாய்மையை போற்றாது எந்த ஒரு காரியமும் வெற்றி அடைந்ததாக எந்த ஒரு புராணமோ இதிகாசமோ சரித்திரமோ ஏதும் கிடையாது. கண்ணுக்கு தெரியாது. கடவுளை தேடி அலைவதை விட கண்ணுக்கு தெரிந்த முதல் தெய்வம் நம்ம ஈன்றெடுத்த தாயும் தந்தையும். அதைத்தான் சொன்னார்கள், கல்லிலே செதுக்கிய சிறையை விட நம்மை கருவில் செதுக்கிய தாயை பணிந்த பிறகு யாவரையும் பணிவது சால சிறந்தது என்று. அப்படியான தாய்மையை போற்றி பிறகு யாரேனும் இருக்கிறார்களா அவர்களை வைத்து கலகத்திற்கான வழிகள் ஏதும் கிடைக்குமா? கவனிக்கலாம் நாராயணா. நான் பெத்தெடுத்திடாத நான் பெத்தெடுத்திடாத முத்துமணி தேரே, நான் தத்தெடுத்திடாத தங்கமணி சீரே. ஒரு சொந்தம் இருந்தும் பந்தம் இருந்தும்
சூரகானம் ஏ சொந்த கதைய சொல்லி படிக்க சண்டமில்லையே அத சொன்னாராது ஏ சொந்தம் மாறாது. நான் தாயார பார்த்ததும் உண்டு ஆனா தாயின்னு சொன்னதும் இல்லை. தன பாலூட்டி என்ன வளர்த்த ஒரு பரிவார சொந்தமும் இல்லை. என் தாய் கொடுத்த சக்தி இருக்கு தட்டி எழுப்ப புத்தி இருக்கு. தாவி எனக்கு நேரம் இருக்கு நேரம் வரைக்கும் வாரம் எனக்கு ஒரு பாட்டாலே சொல்லி எடுத்தேன் அவளை கேட்டு கண்ணு முடித்தேன். எறும்பு கடிச்சாரும் தாய் மனசுலோகும் நீ பாயிரிச்சு படுத்தாரே இப்ப என்ன ஆகும். உன்னை அள்ளி எடுத்து ஊட்டி வளர்த்து காத்து கிடந்தா அந்த தாயோட முகம் பாரு கண்ணு ஒரு நாளும் உறங்காது. நான் பாடாத பாட்டுகள் இல்லை அதை கேட்காத ஆட்களும் இல்லை. பாலூட்டி என்ன வளர்த்த ஒரு பரிவான சொந்தமும் இல்லை. இந்த ஊர் முழுக்க வந்து ஜனங்க உண்மை இருக்கும் வெள்ள மனங்க ஒரு காவல் இருக்கு கையை வணங்க தானம் படிச்சு கண்ணை தொடங்க ஒரு பாட்டாலே சொல்லி அழைச்சே நான் பல கேட்டு கண்டு முடிச்சேன். நான் தாயார பார்த்ததும் உண்டு ஆனால் தாயின்னு சொன்னதும் இல்லை. தாய்மையை போட்டு கழகத்தினை தொடர்ந்து விட்டாலும் கூட அருமை என்னார் தமிழ்ச்செல்வம் அவருடைய விருப்பத்திற்கு இணங்க ஒருமுறை அந்த ஒரு பாடலை பாடிவிட்டு அதற்கு முன்பாக யார் என்னும் இருக்கிறார்களோ அவர்களை வைத்து கழகத்திற்கான வழிகளை எதுவும் கிடைக்குமா கவனித்து பார்க்கலாம். நாராயணா கேட்கிறப்பெல்லாம் போடுறது இல்லை கேட்காதப்ப தவிக்கிட்டு போடுறது சத்தம். ஆளும் அருமையான ஒரு கானம் தேடி சென்றால் இது போன்ற ஒரு கானத்தை வேற எங்கும் காண முடியாது. அப்படியான அற்புதமான காண முருதிய இந்த பெண்மணியாலே ஒருமுறை வர்ணிக்க வேண்டும் என்றால் எப்படி வர்ணிக்கலாம்? கண்ணை திறந்தா கண்ணை திறந்தா ஒளியிலே ஆடுறோம்னு கீழே விழுந்து என்னை குலக்கேசில் உள்ளதிட்டு போயிடாது. சரி சரி அப்படி இல்லைங்க. காலை எடுத்தா நடவலே ஒன்னு நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு. இந்த பாட்டை பீலிங்கா பாடுறீங்க அந்த பீலிங்க கேட்டு அண்ணன் பின்னாடி போயிட்டாரு. நான் பீலிங்கா பாடல அவர் பீலிங்க நான் பிரதிபலிக்கிறேன். ஓ அந்த பீல கண்ணை திறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவலே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. கண்ணை திறந்தா ஒளியில பாட்ட பாடிக்கிறப்ப கொஞ்சம் உன்னை நினைச்சு வாழ்ந்தனே உள்ள மோகழுதனே கண்ணா என்று சொன்னதெல்லாம் உண்மையா காதலுக்கு தொல்லையா. கண்ணை துறந்தா ஒளியில காலை எடுத்தா நடவலே
ஆசையே இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. பெண்மணியால் வர்ணத்து 1000 பாட்டுகளை கூட அடுக்கடுக்காக இவளை வர்ணிக்க வேண்டும் என்ற காலகட்டங்கள் இருந்தாலும் கூட இடத்தை கவனிக்கின்ற நேரத்தில் மேலும் ஒரு முறை சத்தம் கேட்கின்றதா கவனித்து பார்க்கலாம். நாராயணா ஆளுநர் அதி அற்புதமான ஒரு காலம் கேக்குதுல்ல? எத்தனை தடவை கேட்டாலும் போடுவான்னு எனக்கும் தெரியும். ஆனா நான் எதிர்பார்த்தது இந்த சத்தத்தை அல்ல, வேற எதை கேட்க வேண்டிய இன்னொரு சத்தம் ஒண்ணு இருக்கு. கோமாளி சத்தம்னு பேரு. காவலாளி ஒருத்தர் வந்தார்ல பப்புனு, ஏன் அவர் வாயை திறக்க வாயை திறந்து ஆளுநர் சோ போட மாட்டாரா? மேடைக்கு மேடை இதே அக்க போறா போச்சு. ஏன் ஒரு தடவை சோ போட்டது என்ன உனக்கு பிரச்சனை? ஏன் சாமி கதையை ஒரு நிமிஷம் வைத்துனரே, இதை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஏன்னா நான் பார்த்ததிலே நியாயத்திற்காக பேசக்கூடிய ஒரு பெட்டிக்காரர் யாருன்னா என்னுடைய மைத்துனர் மணி என்ற பிரபுதான். வாங்க தம்பி. சிவகங்கை சீமை பாளையப்பட்டு பயலு கொடூரமா அன்பு தம்பிகள் சார்பாக ரூபாய் 51 கொடூரமா எழுதி அன்பு சகோதரர்கள் சிவகங்கை சீமை பாளையப்பட்டு பயலுக கொடூரமா அன்பு தம்பிகளுக்கு என் சார்பாக நான் சார்ந்து கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு கலை பணி தொடர். ஏன் மைத்துனது உங்கள்கிட்ட கேட்கறேன்னா, ஏன் கேட்டீங்க? ஏன்னா நியாயம்னு ஒண்ணு இருக்கு. சரி, அதை நியாயமான ஆள்கிட்ட கேட்டாதான் நியாயம் கிடைக்கும். ஓ, நான் பார்த்ததுல நியாயமான ஒரு பெட்டிக்காரி யாருன்னா மைத்துனர் மணி என்ற பிரபு. நீங்க இப்ப நாரதர்னா சரி கதைப்படி மேலோகத்துல இருந்து இறங்கி வந்துட்டேன். ஆமா ஆமா, கதைப்படி சாமியை கும்பிட்டேன், இடத்தை வர்ணிச்சேன், சத்தம் கேட்கிற பெண்ணை வர்ணிச்சேன், கதை சுமூகமா போயிட்டு இருக்கு. இப்ப நான் அடுத்து ஒருத்தர் சந்திக்க போறேன். ஆமா, ராஜபாட்டையா இல்ல, வள்ளியவா இல்ல, தோழியவா இல்ல, நம்பிராஜனையா கிடையாது, யார பப்பனை சந்திக்க போறீங்க. அப்ப அவரை சந்திக்கணும்னா இப்ப ஒருவேளை அவர் சோ போட்டாருன்னா நான் ஒரு வசனம் பேசுவேன். அப்ப இந்த பெண்களுக்கு முன்பாக யாரோ ஒரு ஆடவர் இருக்கிறார், முதல்ல அவரை சந்திப்போம் அப்படின்னு மக்களுக்கு ரொம்ப எளிதா கதையை புரிய வைப்பேன். இந்த ஆளு வாயவே திறக்கலைனா குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி திடுது பண்ணி இவரை சந்திச்சேன்னா பாக்குற மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். என்னன்னு பாடிக்கிட்டு இருந்தாரு பேசினாரு, திடுது பண்ணி போய் சந்திக்கிறாரு, என்ன ஒண்ணும் புரியலையே அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு குழப்பம் நேரிடும். அப்ப தப்பு தானே? கண்டிப்பா சத்தம் போட்டதானே வசனம் பேச முடியும். சத்தமே நீ போடலைன்னா கதை எப்படி நடக்கும்? அது சரி, என் கேள்வி நியாயமா இருக்கா? நியாயமான கேள்வி. அதனாலதான் நியாயமான உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் நீங்க சொன்னது எல்லாமே நியாயமான பெட்டிக்காரன்னு சொன்னீங்க. ஆமா உண்மை தானே, நியாயத்துக்கு இவ்வளவு குரல் கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் சரிதான். ஆமா, இப்போ வந்து அவர் ஷோ போடணும். ஏன் சாமி என்னங்க ஷோ போடணுங்கிறீங்க? ஷோ போடணும். ஏன் சாமி என்னங்க அவர் என்ன உங்க வீட்டு வேலைக்காரரா சொன்னோன்னு ஷோ போடுறதுக்கு? என்ன பொசுக்குன்னு இப்படி கேட்டுவிட்ட? என் வீட்டு வேலைக்காரர் அவர் என் வீட்டு வேலைக்காரர், நான் அவர் வீட்டு வேலைக்காரனா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கதையை நடத்தணுமா இல்லையா? கதையை நடத்துங்க. போட்டா தானே கதையை நடத்த முடியும். ஷோ போட்டா தான் நீங்க சொல்லுவீங்களாக்கு என்ன எப்படின்னு என்ன கேட்குறீங்களா? இல்ல கதையை நடத்துவீங்களா நான் கேட்கிறேன். நான் பார்த்ததுலே நியாயமே இல்லாத ஒரு பொட்டிக்காரன் எவன்னா அது மணி என்ற பெருமாச்சா. மரியாதை குறையுது. என்னையா எவ்வளவு தூரம் நீ தூக்கி வச்சிருக்கேன், தொப்பு நீ கீழே போட்டுட்டியா? நியாயமான சொல்லுங்க. சரி, நியாயம் இல்ல, அதை பத்தி எனக்கு பஞ்சாயத்து இல்ல. ஷோ பண்ண அவ்வளவுதானே? அவ்வளவுதான் இருக்க. டேய் ரெடிமேட் பண்ணல சும்மா இருக்கடா. இப்ப ஷோ போட சொல்லுங்க. ஆமாங்க, நேரா ஆயிடுச்சு, சீக்கிரம் சொல்லுங்க. ஓ மச்சான், அத்தா போனா போட்டு சாமி வர கால உள்ள குறைய கொஞ்சம் கெஞ்சிட்டு இருக்காரு, அந்த ஷோ போடுங்க கேக்குறேன். இல்ல இப்ப இந்த பொட்டியை நொறுக்க போறேன். நொறுக்குனா நீங்க கவலைப்பட போறேன், ஏன்னா அது உங்க பொட்டி இல்ல. அதை சொல்லுங்க. கீபோர்டு தான் நொறுக்கணும். இங்க வாங்க, அவரு கால கொஞ்சம் நாரதர் கெஞ்சுறாரு, நான் ஒன்னும் அவ்வளவுதான் கீழே இறங்கி போல. நான் என் கதாபாத்திரப்படி நான் கம்பீரமா தான் கேட்கிறேன், ஷோ போடியான்னு. ஓ வேலை என்ன? இந்த நாடகத்துல நீ என்ன ராஜபாட்டா கிடையாது, இல்ல வள்ளி வேஷம் போட்டுருக்கியா, இல்ல நாரத வேஷம் போட போறியா? இல்ல இல்ல, சாதாரண பப்புனு ஒரு கோமாளி. இந்த பாருங்க, உனக்கெல்லாம் இவ்வளவு திமிருனா அப்படிலாம் பேசாதீங்க. என்ன பேசக்கூடாது? நீங்க இந்த இடத்துல வேணா நாரதரா இருக்கலாம். சரி, அவர் தனிப்பட்ட முறையில மக்கள் மத்தியில சின்ன கலைவாணன்ற ஒரு பட்டம் பெற்றவர். அது அவர் பேசுற கருத்துக்கு அதை ஏத்துக்கிறேன். இன்னொரு விஷயம் இருக்கு. என்னது? இதே மேடையில், இந்த மேடையில் இல்ல, நாடகத்துறையில நாரதர் வேஷமும் அவர் போட்டிருக்காரு, ராஜபாட்டு வேஷமும் போட்டிருக்காரு. அப்ப இத்தனை திறமை இருக்கு, அத மறுக்கல. இந்த பழைய நடுவையில் மேடைக்கு இந்த ஆளு ராஜபாட்டு போட்டிருக்கா? இல்ல இல்ல கிடையாது, பப்புன்னு தானே போட்டிருக்கு. அந்த வேலை நீங்க பாருங்கிறேன். ஒருவேளை உனக்கு புராணம் பேச ஆசை இருந்தா அடுத்த வருஷம் நம்ம ஊர்ல உன்னை போடலாம் முடிவு பண்ணா, ஏங்க நான் 2 வருஷம் பப்புன வந்துட்டேன், ஏன்னா பப்புன வரல, நான் ராஜபாட்டு வர்றேன் அப்படி வா பேசு, உன்னை அப்ப ஒத்துக்கிறேன் அறிவாளின்னு. இப்ப போட சொல்லுவோமா? நீ பப்புனு தானே. ஒரு நாடகத்தை ஒரு பப்புனு எதுக்கு முதல்ல? எதுக்குன்னா இப்ப ஊர்க்காரங்க ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க, அது என்ன சாமிக்கு விசேஷம், என்ன திருவிழா முன்னிட்டு யார் நாடகம் நடத்துறா, யார் அமைப்பாளர், யார் நடிகர்கள் அப்படின்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஆமா ஆமா சரி. கோளாரா இருக்கே,
இது என்ன சரக்குன்னு தெரியலையே. பேரை வேணா காலையில் எழுதிய இறங்க ஒரு நாடகத்துக்கு எடுத்துப்பா உட்காந்துருக்குப்பேன். ஏற்கனவே கரைச்சலுமும் இப்போதான் ஒரு அமைதியாக இருக்குது. அன்பு அண்ணார் கோலார் குரூப்ஸ் அன்பு சகோதரர் சார்பாக தாய் பாடல் ஒன்று கேட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கடைசியாக போகிறப்ப ஒரு 4-5 பாட்டு கண்டிப்பாக வரிசையாக பாடிடுறேன். நீங்கள் கேட்ட பாட்டலாம் அதுக்கான நேரம் இது கிடையாது. நான் அடுத்தடுத்தால சந்திக்க வேண்டியிருக்கு. அன்பு உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இதில் விட்டேன். ஆமாம், அவர் பாப்பா ஐயா வாங்க வாங்க மேலே வாங்க. இந்த மேடையில் நாரதராக வெற்றி முரசு கொற்றிபுரம் அன்பு மாப்பிள்ளை ஜெய மாதவன் அவர்களுக்கு நான் எழுதிய வீதியில் தவழும் விதைகள் என்ற கவிதை நூலை பரிசாக கொடுத்து வாழ்த்துகிறேன். கோடி ரூபா கொட்டி கொடுத்தா கூட இது போன்ற ஒரு அமைப்பு அமையாது. ஐயா அவர்களே மாமா அவர்களே எழுதி இதை மேடையில் அன்பளிப்பாக பரிசாக வழங்கியிருப்பது உண்மையிலே எவ்வளவு தூரம் நன்றி கூறினாலும் அதற்கு ஈடிணையே ஆகாது. நூலினை வழங்கி கௌரவப்படுத்திய அருமை மாமா அவர்களும் குடும்பத்தார்களுக்கும் பழைய நடுவையில் கிராமத்தை சேர்ந்த அத்தனை பெரியோர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த சிறந்தாத நன்றியை தெரிவித்து கலைப்பணி தொழிலை நன்றி வணக்கம். அந்த அடிப்படையிலே பப்புனருக்கு என்ன வேலைன்னு கேட்டியே. ஆமாம், நோட்டீஸ் படிக்கணும்னு சொல்லிட்டேன். சரி, வேற என்னன்னா டான்ஸ்கார பிள்ளைய கட்டி பிடிச்சி ஆடுனேன். வீட்டுக்காரன் வந்து விட்டுனான்னா சிறப்பாடிட்டு இருக்காப்புலங்க, அடி நொறுக்கிட்டு இருக்காப்புல. நொறுக்கிட்டு தான் இருக்காப்புல. வேற என்ன வேலை? அதுக்கப்புறம் ஆமா மக்களை சிரிக்க வைக்கிறார். அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. சிரிக்க வைக்கிறார், சிந்திக்க வைக்கின்றார். நான் அதெல்லாம் கேட்கல மைத்தோனரே. இந்த நாடகத்துல எதுக்கு அவர் பப்புன்னு கேட்கிறேன். தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா என்ன கேட்கல நான் சொல்றேன். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எதுக்கு இந்த நாடகத்துக்கு பப்புனுன்னா எதுக்கு? நாரதர் எங்களுக்கு சந்தனம் தேய்ப்பதற்காக, நாரதர் எங்களுக்கு வீணையை கட்டி விடுவதற்காக, நாரதர் எங்களுக்கு வேர்த்தால் முகத்தை துடைப்பதற்காக. இன்னொரு மிக முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. நாங்கெல்லாம் வெளியே எதிர்வு போனோம்னா துணைக்கு வருவதற்காக. இது மாதிரி எடுபடி வேலைதான் இந்த நாடகத்துல பப்புனு. நீ நான் சொல்லி அப்படி என்ன தெரியும்? ஏதாச்சும் ஒரு புராணமோ இல்ல ஏதாச்சும் ஒரு இதிகாசமோ ஏதாவது தெரியுமாயா? சும்மா ஏதாவது தொண்டை மட்டும் ஆவான்னு திறந்துட்டா போதுமா? ஐயோ சாமி, உங்க தொண்டை தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க முதல்ல. ஏன் இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுதான் அவர் வந்திருக்காரு. யாரையா பெட்டி குட்டி அந்த நாடகத்துக்கார் வரல. கொஞ்ச நாள் இந்த இம்சம்லாம் இருந்துச்சு, மறுபடியும் இம்சையை கொடுக்க ஆரம்பிச்சாரியா. சும்மா வரல அவர் ஒண்ணு நாடகத்துக்கு. வேற என்ன தெரியும் கேக்குறேன். என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியும்? புராணம், இதிகாசம், இலக்கியம் அனைத்தும் தெரியும். எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கா? ஆமா. உண்மையிலேவா? பேசி பாருங்க, அப்புறம் தெரியும். பேசி என்ன ஒரு நாரதர் நிக்கிறேன், ஒரு பப்புன்காரட்ட பேசி பாருங்க. எனக்கு என்னமோ வீணை எல்லாம் கலந்து ஓட போகுதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஒரு மேடையில ஒரு நாரதரை விரட்டி விட்டாப்ல பாத்தியா? ஆமா, பேசி ஒண்ணும் சமாளிக்க முடியல. பில்டப் அதிகமா இருக்கே. அப்படி என்ன விவரம் இருக்கு நான் பாத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை மட்டும் இந்த பெண்மணியால வர்ணிக்கப்பட்டு பிறகு சந்திக்க வேண்டிய ஆட்களை வெகு விரைவாக சந்தித்து கலகத்தை தொடரலாம். நாராயணா.